தெரியும் உன்னைய பத்தி? என் தம்பியை பத்தி எனக்கு இல்ல தெரியும். உனக்கு தெரியும். சரி கேள்வி கேட்ட சொல்லு. எது கேட்டாலும் நீ சொல்லுவாங்கிறது எனக்கு தெரியும். சொல்லுவேன். என்ன பாடினாலும் பாடுவாங்கிறது எனக்கு தெரியும். சொல்லுவேன் சொன்னேன். சரி அதுக்கப்புறம் என்ன சொன்னீங்க? சொல்லுவார். நான் அது சொல்லுவேன் வரைக்கும் தான் வந்துருச்சு. அப்புறம் என்ன சொல்லுவார்? சொல்லுவேன் சொன்னியா? அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? இல்ல இல்ல அது உன் காதுல அப்படி கேட்டிருக்கு. நீ கண்ணாடியை கழட்டின மாதிரி என் காதுல கழட்டணுமா? இல்ல வேண்டாம். சோத்தை திங்க சோத்தோட பிய திங்கிறான்னு சொன்னியா? அது யாரு? இல்ல நான் என்ன படுத்தா கிடந்து தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டியா சூரிய வெளிச்சத்தில் விழுந்தது மாமி ஏன் கண்ணை கட்டி காட்டுல விட்ட சாமி 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 சாராயத்தை ஊத்து சாராயத்தை ஊத்து தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டியா புட்டி தொட்டதாரு புத்தி கேட்டு போடு ஊறுகாய கொண்டா உன்னைக்கு தொட்டுக்கிறேன் புட்டி தொட்டதாரு புத்தி கேட்டு போடு ஊறுகாய கொண்டா உன்னை தொட்டுக்கிறேன் ரொம்ப வந்தாராக வரும் கொண்டா இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா அடடாரம்பு வந்தாராக வரும் கொண்டா இதுவும் பத்தாதம்மா கொண்டாடி அண்டா ராஜா பித கேட்டு இங்கே பாடுறா தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டினா சூரிய வழிக்கு சத்தில் விழுந்தது மாமி சாராயத்தை ஊத்து ஜன்னல சாத்து சாராயத்தை ஊத்து ஜன்னல சாத்து இன்னும் கொஞ்சம் ஊத்து சுதி கொஞ்சம் ஏத்தி முகவடி வந்தா ஊத்துறத நிறுத்து இன்னும் கொஞ்சம் ஊத்து சுதி கொஞ்சம் ஏத்து ஊத்துறத நிறுத்து எனக்கு ராகமெல்லாம் தண்ணி பட்ட பாடு எனக்கு இடப்பா முத்து கச்சேரி கேளு எனக்கு ராகமெல்லாம் தண்ணி பட்ட பாடு எனக்கு இடப்பா முத்து கச்சேரி கேளு ஒரு ராகம் எந்த மாதிரி இந்த மாறுது மானம் போச்சு யானம் போகாது ரோசம் பார்த்தாலே தண்ணி தொட்டி தேடி வந்த கண்ணு குட்டி சாமி சாமி சாராயத்தை ஊத்து ஜன்னல சாத்து சாராயத்தை ஊத்து ஜன்னல சாத்து. ஏதோ ஒரு காலம் கேட்டது. அப்பேற்பட்ட காலத்திற்கு சொந்தக்காரர் யார், எதற்காக வந்தார் என்ற விஷயத்தை சற்று உற்று பற்றி நோக்கி பார்க்க. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உன்னைய என்ன சொன்னார்? வர்றது காவாலியா, காவல் வாலியா, சாம்பார் வாலியா, கக்கூசு வாலியா, தூக்கு வாலியா? அவருக்கு எந்த வாலி சௌரியமோ தூக்கிட்டு அது போயிட்டு போகுது. நாரதர் வேலை அவர் பார்க்குறாரா இல்லை நீ பார்க்குறியா? இல்லை இல்லை அவர் தான். இங்கே வந்தால் இங்கே மணி அடிக்கிற, அங்கே வந்தால் அங்கே மணி அடிக்கிற. இல்லை இல்லை யார் அவர்? வரட்டும் பார்க்கலாம். மண்ட மேலே கொண்ட போட்டு சாமி யாரையா? மண்ட மேலே கொண்ட போட்டு சாமி யாரையா? எந்த ஊரையா? எந்த ஊரையா? எடுத்து கூறியா? எடுத்து கூறியா? சாமி பாட்டு நிறைய பாட்டு பாடினாரு. சாமி பாட்டு நிறைய பாட்டு பாடினாரு. பாடி நான் பாடினா அப்புறம் உனக்கு வேலை எல்லாம் பெருமையா? இல்ல இல்ல சாமி இந்த சங்கீத ஜாதி அவருக்கு மட்டும்தான் பாட தெரியுமா? ஏன் தம்பி உனக்கு பாட தெரியாதா? தெரியாது. அப்படியே ஏன்டா அதை பாடுபடுத்துறேன்? நீ பாடுவேன் மறைக்கிற நீ. ஒப்பாரி என்னது? புகாரி. ஆயா எங்க போற? ஆயா ஆயா இப்பிறப்பில் நான் சுடலை காக்க சிவமே சிவமே சிவமே. மண்டமே தாக்கட புட்டு மண்டமே மண்ட மேல கொண்ட போட்ட மேலே கொண்ட போட்ட
சாக்கடை புண்டுண்டா மண்ண மேல கொண்டு போட்டு சாமி நீங்க யாரையா மண்ண மேல கொண்டு போட்டு சாமி நீங்க யாரையா மண்ண மேல கொண்டு போட்டு 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 இல்லாட்டி வர மாட்டாரு போலியா உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவிச்சிங்கமும் உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவிச்சிங்கம் தளர்ச்சியில் விளையாடுமா மகளே சந்தனம் சேராகுமா வித்தியாசமான குரலா இருக்கே என்ன பொம்பளை மாதிரி பாடுது இந்த மைக் பொம்பளை மாதிரி பாடுது பொம்பளை மைக்கு நினைக்கிறேன் பழனி அப்பா தான் பொம்பளையா மாறிடுச்சு வேற பாட்டு பாடியா அறிவுலகம் மோனை அறிவுலகம் மோனை அழைக்கின்றது மறைந்திருந்து மறைந்திருந்து பார்க்கும் என்ன பொம்பளை மாதிரியே பாடுது நாரதர் வந்தாவே என் பொம்பளையா மாதிரி அப்படிதான் இருக்கு பழனி அப்பா நல்லா இருக்கிறோமா வந்துட்டா ராஜா கட்டுப்போமா யாரியா யார் யாரி ஏயா கத்துற ஏன் கத்துற போய் என்ன சொல்லுங்க இருக்கேன் கத்துற யார் கத்தி ஒரு அம்மா கிளப்பி விட்டாது வேறு வீட்டுக்கு போகுது உட்காத்தா இருட்டுக்குள்ள எங்கேயும் போய் பயந்துடாத அக்கா போறதான் போறேன் அரோரான்னு சொல்லிட்டு போ இடையில எங்கேயும் பயந்துடாத அட வாஸ்து சரியில்லைடா அங்கே போய் உட்காந்துருக்கு சரி 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 கிழக்கே சூளம் போல இருக்கு சாதகம் பாத்தியா இங்க வாங்க ஆல்ரெடி இருக்காரு இங்க வாங்க உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்கு நீங்க கொஞ்சம் ஓரமா இல்லைங்க அந்த மைக்கில் இல்லைங்க அங்கிட்டு போவா கொஞ்சம் ஓரமா இல்லைங்க என்ன சாமி எந்த ஒரு நாடகமாக இருந்தாலும் பப்புனு வேஷம் போடுறதுக்குன்னு ஒரு ஆளை கூட்டி வருவாங்க ஆமா இன்னைக்கு வந்து மாமா கதைக்கு அப்பாற்பட்டு வந்து நில்லியா ஒரு இடத்துல சொல்லுங்க சாமி மருங்காபுரியை சேர்ந்த அன்பு மாமா என் தம்பி சிங்கம் சிங்க மாதிரி என் தம்பி என்ன ஒரு பட்ட பேரை சொல்றாங்க நீங்க சொல்லுங்க அவருக்கு ஆம்பளைக்கு மாதிரியே கோவம் வருது என் தம்பி ஆம்பளை அதனாலதான் கோவம் வருது அப்படியா சரி ஆக அந்த பப்புன வேஷம் போறவங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை ஒரு 5 வேலை என்ன வேலை அப்படின்னா முதல் வேலை வந்த கலைஞர்களை அறிமுகப்படுத்தணும் ஆமா அதை பெருமையாவே சொல்லிட்டாரு தெளிவா என் தம்பி சொன்னார் பெருமையாகவே ஒவ்வொரு ஆளுக்கும் பெருமையாகவே ஆமா ஆமா புனைப்பெயர்லாம் வச்சு சொல்லி முடிச்சிட்டாரு ஒரு வேலை முடிஞ்சிருச்சு சரி ரெண்டாவது வேலை என்ன வேலை அப்படின்னாக்க என்ன வேலை மக்களை சிரிக்க வைக்கணும் சிந்திக்க வைக்கணும் அதையும் என் தம்பி தெளிவா சூப்பரா பண்ணி முடிச்சிட்டார் என்ன பால் கொண்டு எடுத்துக்கிட்டு தெரியாது சிரிக்க வைக்கிறது என் தம்பியோட வேலை அதை அதிகப்படியா செஞ்சுட்டாரு இப்ப இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு சரி ரெண்டாவது வேலை முடிஞ்சிருச்சு மூன்றாவது வேலை என்ன பண்ணணும் மற்றவர்களை ஆடை மாற்றணும் மேக்கப் எல்லாம் போடணும் வைக்கணும் அப்ப அந்த இடம் வெற்றிடமா இருக்கு ஆமா அதை பூர்த்தி செய்யணும் செஞ்சாரா ஆமா அதையும் செஞ்சுட்டாரு சரி
4வது வேலை என்ன அப்படின்னாக்கா நாரதர் வேஷம் போடுறவங்களுக்கு சரி. நாரதர் வேஷம் போடுறவங்களுக்கு இந்த பூ கட்டி விடணும். ஏன் தம்பி. இந்த வீணையை சுத்தமா தொடச்சு பூட்டி வைக்கணும். ஏன் தம்பி. ஆமா. கொண்டை போட்டு விடணும். ஏன் தம்பி. ஆமா. சந்தனம் தேய்ச்சி விடணும். ஏன் தம்பி. கதைக்கு அப்பாற்பட்டு வந்து எனக்கு தாய் மாமா மாதிரி. சரி. ராஜா அப்படிங்கிறது வந்து எனக்கு தாய் மாமா மாதிரி. சரி. ஒரு உதவியா தான் கேட்டேன். எனக்கு ஏற்கனவே கையில சவ்வு விட்டு போச்சு. கை நொண்டியா தான் நான் வந்திருக்கிறேன். சரி. ஆக ஒரு உதவியா தான் கேட்டேன். உதவி செய்யலாம். இந்த சந்தனத்தை தேய்ச்சி விடுங்க மாமா அப்படிங்கிறேன். சரி. ஏன்டா சம்பளம் வாங்குறீல்ல, ஏன் உனக்கு கையாளு விளங்காதான்னு கேக்குறேன். அது கேட்டு போகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ என்ன சரி வேற என்ன நாடாத பாக்குறாரு சாமி? வேற என்ன? 5வது வேலை தான் மிகப்பெரிய முக்கியமான வேலை. என்ன வேலை? ஒருவேளை நான் வெளியே தெருவ போயிட்டு வந்தா சரி என்ன பண்ணணும்? குண்டி கழுவி விடணும். கழுவணுமான்னு கேட்டேன். தண்ணி இருந்தா வச்சு தண்ணி இல்லைனா ஆளுக்கு வந்து சேர்றாங்க வாரியா யாரப்பனே யாரையும் முடிச்சு பிணைய முடியாது. யாரையும் பிணைய சொல்லலையா? நீதான் யார பிணைன்னு. யார அப்பனேன்னு கேட்டேன். யாருக்கு அப்பனா ஆகல? யாருக்கு அப்பனா ஆகல? சரி எப்ப அப்பா ஆவிய? பிள்ளைய பெத்தா அப்பாவே. புள்ளைய நீங்க எந்த வழியில பெத்தெடுப்பீங்க? நான் எப்படி பெக்க முடியும்? பொண்டாட்டி பெக்கும். அப்ப ஊராம்பளைக்கு பிறக்கிற பிள்ளைக்கு நீங்க அப்பான்னு சொல்லிட்டு தெரியுங்க. ஊராம்பளை இல்ல, என் பொண்டாட்டி. உன் பொண்டாட்டியா? நீ என்னதான் தொட்டு தாலி கட்டினாலும் உன் பொண்டாட்டி யாரோட புள்ள? அடுத்த ஊராம்பளை தான். அந்த பிள்ளை தானே பிள்ளைய பெத்தெடுக்குது. ஆமா. அப்புறம் எப்படி ஓம் பிள்ளைங்கிற? அந்த பிள்ளை சும்மா பெக்குது. அப்புறம் நான் தானே எல்லாம். என்ன பண்ண? இது செய்யறேன். கல்யாணம் செய்யறேன்ல. கல்யாணம்னா என்ன முதல்ல? அம்மி மிழுத்தா இருந்தது பார்த்து ரேவடியா கட்டி. இது ரேடியா கட்டிட்டா. ரேடியா தான் வந்து ரேவடியான்னு வந்துருச்சு. ரேடியா கட்டி கல்யாணம் பண்ணி இது இதுல எது? முதராத்திரி. முதராத்திரியா? அப்படின்னா என்னையா? தாலியை கட்டினவங்களும் தாலியை வாங்கினவங்களும் உள்ள இருக்கிற பேர் தான் முதராத்திரி. தாலியை கட்டியவரும் தாலியை வாங்கினவங்களும் கைடியா அதான் சோத்த திங்கிறான் மாதிரி பேசுறேன். பியாச்சுன்றது பிதான் மாட்டியா பொழுதுவையா நாரதர் பேச முடியா குஞ்சி கல்வி விடுங்கிறாங்க. நேரம் கிறங்க நல்ல வேலை. அந்த ஆள் நான் கூட அப்படித்தான் சொன்னேன். அந்த ஆள் வேற மாதிரி சொன்னாரையா. போயிட்டு போறாங்க விடு. கண்டாட நாயெல்லாம் அப்படித்தான் பேசுவாங்க. மண்டியா பொழுதுவேன். அவர் வருவாரு. சரி இருக்கட்டும். அதாவது தாலியை கட்டியவருக்கும் தாலியை வாங்கினவனுக்கும் நடக்கும் ராத்திரி முதல் ராத்திரி அப்படின்னு இருக்கீங்க. ஆமா. தாலி எத்தனை முடிச்சு போடுவாங்க? 3 முடிச்சு. என்னது? 3 முடிச்சு. 3 முடிச்சுல முதல் முடிச்சு யார் போடுவா? நான் போடுவேன். 2ஆம் முடிச்சு யார் போடுவா? எங்க அக்கா போடும். 3ஆம் முடிச்சு யார் போடுவா? என் தங்கச்சி போடும். அப்ப 3 பேர் சேர்ந்து கட்டியிருக்கீங்க. இப்ப நீ கேட்கற பார்த்தா தாலியை கட்டினவனும் தாலியை வாங்கினவனும் உள்ள இருக்கிற பேர் தான் முதராத்திரினா, அப்ப உங்க அக்கா தங்கச்சியோட சேர்த்து நீ முதராத்திரி நடத்துறியாடான்னு கேட்க வர்ற. நீ தானையா சொன்ன, நானா சொன்னேன்? மண்டை இருக்காது. இல்லைங்க, இப்ப உங்க வீட்டுல அப்பா அம்மா நீங்க உங்க அக்கா தங்கச்சி பிறக்கலன்னு வைங்களேன். இப்ப 4 பேர் இருக்கீங்க. உங்க அம்மா அப்பா வெளியில வேலை பார்க்கறாங்க. எங்க அம்மா அப்பா வெளியில வேலை பார்க்கறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள இருக்கிறது யார் யாரு? நானும் எங்க அக்கா. நீங்க சிறு குழந்தையா இருக்கீங்க, உங்களுக்கு சாப்பிட தெரியாது. தம்பி இப்படி தாம்பா சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்குறது யாரு? அக்கா சொல்லி கொடுக்கும். அக்கா தான். ஏன்னா அக்கா தான் வீட்டுல இருக்க. சரி கொஞ்சம் பருவம் அடைஞ்சிட்டிய, உங்களுக்கு நடக்க தெரியாது. உங்க அம்மா அப்பா வெளியில வேலை பார்க்கறாங்க. அப்ப தம்பி இப்படித்தாம்பா நடக்கணும்னு கையை பிடிச்சி சொல்லி கொடுக்குறது யாரு? எங்க அக்கா. அக்கா. ஏன்னா வீட்டுல அக்கா தான் இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. கொஞ்சம் பருவம் அடைஞ்சிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரீங்க. உங்க அம்மா அப்பா வெளியில வேலை பார்க்கறாங்க. அப்ப ஆனா ஆவனா இது இப்படித்தாம்பா எழுதணும் அப்படின்னு கையை பிடிச்சி எழுதி சொல்லி கொடுக்குறது யாரு? எங்க அக்கா. ஏன்னா அக்கா தான் வீட்டுல இருக்காங்க. ஆமா ஆமா. கொஞ்சம் பருவம் அடைஞ்சிட்டிய, கல்யாணம் ஆயிருச்சு. சரி. உங்க அம்மா அப்பா வெளியில வேலை பார்க்கறாங்க. வேலை பார்க்கறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள யார் யார் இருக்கா? நானும் எங்க அக்கா வேலை பார்ப்போம். உங்களுக்கு முதல்ல இருக்கணும் என்னன்னு தெரியாது. அப்ப முதல்ல இருக்கணும் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. அப்ப யார் சொல்லி கொடுப்பா? சோறு திங்க சொல்லி கொடுக்கலாம், பள்ளிக்கூடத்துக்கு போக சொல்லி கொடுக்கலாம், எழுத படிக்க சொல்லி கொடுக்கலாம். என்ன கேட்டப்ப முதல்ல இருக்கணும் உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஆமா. இது வரைக்கும் வீட்டுக்குள்ள இருக்கிறது உங்க அக்கா தான். வெளியில உங்க அம்மா அப்பா வெளியில வேலை பார்க்கறாங்க. நீ சொன்னதுல பதில் இருக்கியா? நான் சொன்னதுல பதில் இருக்கா? நீ முதல்ல என்ன சொன்ன? எங்க அப்பா அம்மாவும் வெளியில வேலை பார்க்கறாங்க. அவ வேலை பார்க்கற அன்னைக்கு என்னைக்கு ஒரு நாளைக்கு பாத்துக்க மாட்டேனா? நீ ஒரு மனுஷன் வீட்டு வேலை பார்க்கறப்பயா? சரி இருக்கடே. தாங்கள் யார்? நீங்க நீங்க யாருன்னு என்ன கேக்குறீங்களா? ஆமா. எல்லாரும் கூப்பிடுறாங்கல்ல. என்ன? அதான் என் பேரு. என்ன சொல்லி கூப்பிட்டாங்க? எங்க அப்பா வச்ச பேரு. உங்க அப்பா என்ன வச்சாரு? பேரு தான். எதுல வச்சாரு? வாயில வச்சாரு. உங்க வாயிலையா? எங்க அப்பாவோட வாயில என் காதுல வச்சாரு. காதுல வச்சாரா வாயில வச்சாரா? அவரோட வாயில என் காதுல வச்சாரு.
காதுல வச்சதுனால வாயில வந்துருச்சு. என்னது பேரு? வாயில வச்சது காதுல வச்ச பேர் என்ன? வாயில வச்சது காதுல வச்ச பேர் என்ன? அபிஷேக பிரியா சிவா. மாதிரி ஏற்கனவே ஒரு ஆயா கிளம்பிச்சு உட்காந்துருச்சு. அது இருட்டுக்குள்ள கத்துறாங்க அப்படின்னு மறுபடியும் கிளப்பி விட்டுறாங்க. சரி, அலங்கார பிரியா விஷ்ணு அந்த வகையில வேகமா சத்தம் போடாது. ஆயாவோட செயலை கலந்து கீழே விழுந்துருச்சு. வாங்க ஆயா பீரல சாத்துல பெரிய கவர்ச்சி கிண்ணின்னு நினைப்பு 24 hours திறந்து ஓட்டுதான் வச்சிருக்கு. நீயே அதை பாக்குற சாமியாருன்ட்டு இல்லையா? அதே ஏரியா சாக்கெட்டு போடாத சங்க தலைவி. இந்த சீசன்ல இன்னைக்கு தான் முதல் சந்திக்கிறவங்கள. ஏன் சந்திக்கிறாய்? உன்னைய பார்த்தோன்னே பீரோல சாத்திருச்சு பாரு ஆயா. சாமியார் நம்ப முடியாது. அப்பேர் விட்ட ஆளானா நீங்க உங்க பேரு? என் பேரு அந்த வகையிலே கலகப்பிரியர் நாரதர் என்பது என்னுடைய நாமதேயம். அப்பா சாமி நான் தான். நீங்க நாரத மகன் சாமி. நான் இது யாரு என்னன்னு தெரியாம பேசிவிட்டேன். சரி, வரும்போது திருப்பத்தூர்ல உங்க சொந்தக்காரங்களை பார்த்தேன். ஏன் சொந்தக்காரங்களா? ஆமா. யாரையா சொல்ற? இதே மாதிரி பேச மட்டும் ராமா ஆஞ்சநேயான்னு காசு வாங்கி பிச்சை எடுத்துக்கிட்டாங்களே ஒரு குரூப்பு. யோ, நீ அவங்கெல்லாம் வந்து பகல் நேரத்துல வந்து வயிற்று பழப்புக்காக வர்றவங்க. நீங்க ராத்திரியில பிச்சை எடுக்கிறீங்க. ஆமா, அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? ஆமா ஆமா, அவங்க பகல்ல வர்றாங்க, நம்ம நைட்டு. சரி, அது மட்டும் இல்லாம அவங்க வீடு வீடா போவாங்க. நம்ம ஊரையே ஒன்னா கூட்டி வச்சு விட்டு நம்ம சும்மா இருங்க. எலெக்ஷன் நேரம் வீடு வீடா போறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. ஐயோ, நீ என்னைய கொடுத்துட்டு போயிருவோம் இருக்கு. சரி சாமி, நீங்க நாரதரியா? சரி, கேள்விப்பட்டிருக்கேன். யாரு? உங்க அப்பா தான் சொல்லிருப்பாங்களே. பார்த்து எங்க அப்பா தான் சொல்லுச்சு. என்னன்னு? உங்களுக்கு அந்த பொம்பளைக்கு தொடர்பு உண்மையா சாமி? யாருக்கு? அந்த பொம்பளையோட உங்களுக்கு. யாரையா சொல்றா? ஏய், கண்ணு முன்னாடி வாரா அவளை நொறுக்காம எந்த பொம்பளையா? நீ நம்மளாயா? சரி, நீ நேரம் அடிக்கடி இங்கிட்டு வர்ற. நான் அவன் நினைச்ச நேரம் மண்டையை புழக்க தெரிஞ்சு. என்ன எந்த பொம்பளைன்னு கேட்டேன். சாவித்திரியோட. ஆமா, ஒத்துக்குச்சு. நான் 2 முறை கேட்டேன், ஒத்துக்க மாட்டேன்ட்டாயா. சாவித்திரி தான். வீட்டுல ஆளு வந்தாங்களா? இல்லையா? ஆளு இல்லாத நேரம் பார்த்தா நான் போனேன். நான் போற நேரம் 4 பேர் இருந்துட்டாங்க. சிவரு தாண்டி வர முடியல. பேண்டை பிடிச்சி எழுத்து அடிச்சு விட்டாங்க. சாவித்திரி தானே? சாவித்திரி தான். சரி, கிளட்ட முடியாது. எப்படி சமாளிச்ச? நீ எந்த சாவித்திரி சொல்ற? நீ எந்த சாவித்திரி? நான் சத்தியவானுடைய மனைவி சாவித்திரியை சொன்னேன். எப்ப நான் நாட்டாச்சம்பட்டி சாவித்திரியான்னு வந்து. அந்த ஊர் எங்கயா இருக்கு? சம்பந்த நாட்டாச்சம்பட்டி தெரியாதா? தெரியாம தெரியலையே. ஆல்ரோடுக்கார ஊர் பக்கத்துல. அவர் ஊர் பக்கத்துல இல்ல? அவர் ஊர் பக்கத்துல நாட்டாச்சம்பட்டி. ஐயே, நான் போக மாட்டேன். போயிட்டு வாங்க. ஐயே, நான் போக மாட்டேன். பொம்பளை இல்லப்பா. முப்புரவில இது அப்படி கேக்குறீங்களா? உங்க அப்பா தான் சொன்னதை வச்சு கேக்குறீங்க. இல்ல, கல்யாணம் உங்களுக்கு ஆயிடுச்சா? இல்லையா? இல்ல சாமி. ஏன் ஆசை இல்ல? ஆசை இல்ல? ஏன் தந்த ஆசை இல்ல? மண்ணாசை இல்ல, பெண்ணாசை இல்ல, பொருளாசை இல்ல. பொம்பளை ஆசை அது மாதிரி இது சுத்தமாவே இல்ல. முப்புரவில இது கல்யாணம் ஆச்சா? இல்லையா? 52 பொண்டாட்டி கட்டினவன். உனக்கெல்லாம் எயிட்ஸ் இல்ல? எயிட்ஸ் இல்லையா? அது மட்டும் இல்லையா, 60 பிள்ளை பத்தவையா? 60 பிள்ளை 3.25 நாளைக்கு சொல்லக்கூடிய 1.5 மணி நேரத்துல. இந்த எலெக்ஷனே கையில 52 கொண்டாட்டி 60 பிள்ளை 6 12 122 ஓட்டு உங்க வீட்டுல. அப்படி சொல்லு. எங்களுக்கெல்லாம் வந்து அப்படியெல்லாம் அந்த தேர்தல் அப்படியெல்லாம் கிடையாது. தேவர்களுக்கெல்லாம் தளபதி ஒரே ஆளு. தலைவன் யாரா? தேவேந்திரன் ஒரு ஆளு தான். இங்க இது ஆதார் அட்டை இது மாதிரி இதெல்லாம் இல்ல. ஆதார் அட்டை அப்படின்னா என்ன? 100 நாள் வரைக்கும் போக மாட்டியா? அங்கே நான் பூலோகத்துல கேள்விப்பட்டேன். மாசமான சம்பளம் உங்களுக்கு காசு கொடுக்க மாட்டாங்களா? அங்கே பொதுநல தொண்டு. நீ பேசாம இங்க வந்துறியா? அதான் நான் கேட்கறேன். பிரச்சனை இல்லாம எல்லா வசதியும் இருக்கு இல்லையா? நான் இங்க வர மாட்டேன். ஏன்னா 100 நாள் வேலைனாக்க ரொம்ப சிரமமான வேலையா. அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ உங்களுக்கு பொம்பளை மேல இல்ல? இப்ப இல்ல. இல்லைன்னாக்க அப்புறமா தேவையில்லாத விஷயத்த பேச முடியுமா? இல்ல, 52 கொண்டாடி எட்னியில ஒரு நாளைக்கு ஒரு வீட்டுக்கு போவீங்களா 2 வீட்டுக்கா? கண்ணால பார்த்தாலே போதும், கற்பம் தரிச்சு உடனே உள்ள வந்துடும். நீங்க எல்லாம் பார்த்தாதான் பிள்ளை வரும். நீங்க ஒரு தாட்டி கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணா பிள்ளை வந்துடும். ஆமா சாமி. சரி, இருக்கட்டே. உங்களுக்கு ஆசை தேவையில்லாத விஷயத்த பேசக்கூடாதியா? சரி, விடுங்க. ஆசை இல்லைங்க. நம்ம அதை பத்தி ஆசை இல்லைங்கிறீங்களே. இந்த கட்டையை வச்சு என்ன பண்றீங்க? என் பாட்டுக்கு அடிப்பேன். உங்க பாட்டுக்கு அடிச்சுக்கிறீங்க. ஆசை இல்ல இல்ல, இதை வச்சுதான் அடிச்சுக்கிறேன். என்னுடைய பாட்டுக்கு இசை விட்டும் கருவியா? அப்படி அடிச்சுக்க சாமி. அப்பதான் லேடிஸ் பிரச்சனை வராது. நீ பாட்டுக்கு அடிச்சுக்கலாம். உனக்கு உடம்பு வீக்கா போகும்போது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. என்னது? என்ன போகும்போது அடிச்சுக்கிறேன்.
எப்பப்பெல்லாம் தோணுதோ அதுவும் யாரை நினைச்சு அடிப்பேன் அடி நொறுக்கி அல்லுங்கிறேன் ஓட்டு ஓட்டு யாரை நினைச்சு அடிப்பேன் தெரியுமா? யாரை நினைச்சு? என்னுடைய பாட்டரா மட்டும் மகாவிஷ்ணு நினைச்சு. ஆம்பளை நினைச்சுக்கிட்டா சங்கட்டமா இருக்காது? எந்த கையில் அடிப்ப? இந்த கையில தான் அடிப்பேன். இந்த கையை வலிச்சுச்சுனாக்கா இந்த கையில மாத்திக்கிறது. சோறு திங்கிற கையில் அடிக்கிற சங்கட்டமா இருக்காது? நீ எதையா சொல்ற? கட்டையை அடிக்கிற கேட்கறேன். கட்டையை சொல்றியா? அடி அடி நொறுக்கி அடிக்க கட்டையை வச்சு அடிக்கிற புள்ளங்கிற புண்ணா என்ன போயிடாதா? நீ யாஜா நீ ஒரு மனுஷன் பத்தாண்டு ரொம்ப முக்கியமா காட்டுக்கிட்டு இருப்பேன். கட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்களே நீ பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கிடக்குறேன். போ 52 கொண்டாட்டியா போயிடங்கிட்டு உன்னோட சேர்த்து அப்புறம் 53 மாறிட போகுது. யாயா என்ன ஊருக்கு தலைவி உள் இருக்கவங்க பேசாம இருக்கு. உட்கார. ஆஹா அருமைடா. அப்படிதான் சூப்பரா சோழமுத்தா. அவங்க அடுக்க வேணும் போனாலும் போயிருந்திருப்பாங்க. நீ வேற அங்க பார்க்க சொல்லி ஊரே சிரிக்குது ஒன்ன பார்த்து. இப்ப இல்ல இல்ல இப்ப இல்லப்பா. சரி வேணாம் இப்ப இல்லைன்னு சொல்லிட்டு ஆயா பாவடைய தூக்கி நிக்குது பார்த்துக்கு நிக்குது. இல்லை அதாவது பார்க்கலாம். சரி விடு. அழக ரசிக்கலாம் அனுபவிக்க. சரி அதை பத்தி பிரச்சனை இல்லை சாமி. ரொம்ப சந்தோஷம் மற்ற மகிழ்ச்சி. ஆமா உங்களுக்கு அந்த நினைப்பு உண்டாகல. நினப்பு உண்டாகல இல்லையா? ஏன் அப்படி கடுப்பு உண்டாகியே பேசுற? கடுப்பு உண்டாகிறோம்னு சொல்லியா? உனக்கு வெறுப்பு உண்டானதுக்கு என்னைய போட்டு நோடிட்டு வெறுப்பு உண்டாகிறோம்னு சொல்லியா? இங்க ஊரே சிரிப்பு உண்டாயிருச்சு. சிரிப்பு உண்டாயிருச்சுன்னு சொல்லியா? சரி சரி மற்ற மகிழ்ச்சி சந்தோஷம். என்னை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆமா இவ்வளவு நேரம் என்னை பத்தி கேட்டிய. எங்க அப்பா வருமா, நான் ஆரதரு, எங்க அம்மா கலைவாணி, அப்படி எல்லாரும் கேட்டேன். நீங்க யாரு? எங்க அம்மா. சாயா அழுகுற? ஐயோ அழுகாத, எனக்கு அழுக வருது. அம்மா இல்லையா? இருக்காங்க. ஒரு நாள் கூட அவங்க காமிச்சதே இல்லை இந்த நாடகத்துல. எங்க அம்மா நங்கமூணு. எங்க அப்பா 13 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது நம்பிராஜனை. 13 வருஷம் ஆகுது. இன்னும் பார்க்கவே இல்லை. எங்க அப்பா எங்க போனாலும் தெரியல. உங்க அம்மாவை தேடி போயிருப்பாருயா? எங்க அம்மாவை தான் சுத்தமா நான் பார்த்ததே இல்லையே சாமி. அவர் தேடி போயிருப்பாருங்க. அவன் எங்க தேடி போறான்? வேற எங்க டீலிங்ல போயிருப்பாரு எங்க அப்பா. சரி சொல்லுங்க. ஆனா போகும்போது சொல்லிட்டு தான் போனார் 13 வருஷத்துக்கு முன்னாடி. நாட்டை ஆளு நம்பி மன்னனுக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் 350 தான் சம்பளம் தர்றாங்கன்னு கோச்சிட்டு கொத்தனார் வேலைக்கே கிளம்பிட்டாரு. சரி சொல்லுங்க. யாருன்னு கேட்டேன். தந்தையின் பேர் நம்பிராஜன். உங்க பேரு? வீரத்தேவன். அம்மா பேரு? நங்கை மூணி. இன்னும் எங்க எந்த கூந்தலுக்காக இங்க? நீங்க என்ன கூந்தலுக்கு இங்க வந்தீங்களோ அந்த கூந்தலுக்கு தான் நாங்களும் இங்க வந்தோம் சாமி. அப்படியா? ஆமாம். பேச்ச பிரட்டி அடிக்கிற ஒரு ஆள் நீதாயா? ஆமாம் சாமி. நான் இங்க பிரட்டி அடிக்கிறேன், நீ விரட்டி அடிக்கிற படுத்துற. ஆமா ஊருக்கு போயிட்டு வரவும் அசலுக்கு ஒன்றும் பண்ண முடியல. நானும் அப்படிதான் சாமி. ஊருக்கு போகலான்னு பார்க்குறேன். 20 நாள் ஆச்சு வீட்டு பக்கம் போய். வீட்டுக்கு போகிறேன். இன்னைக்கு இந்த லீவுக்கு வந்த பயிலெல்லாம் அங்கே வீட்டில் இருக்காங்க. கடைக்கு போக சொல்ல வேண்டியா? போய் அந்த கடையில் போய் மிட்டாய் வாங்கிட்டு வாங்கடான்னா அந்த கடையில் வாங்கிட்டு விருட்டுன்னு வந்துடுறாங்க. நம்மளுக்கு முருட்டுன்னு வந்துடுது. கோபம். சரி காசை கொடுத்து ஒரு படம் இடம் பார்த்துட்டு வந்து அனுப்பி வைக்க வேண்டியானே. அவன் தான் வீட்டில் செல்லே பார்த்துடுறாங்களே. எதுக்கு வீட்டில் தனியாக போய் படம் பார்த்துக்கிட்டு இப்படி எல்லாம் இருக்கு. அப்போ உன்னுடைய விடியா வேதனை தெரியாம பேச நல்லா இருக்கியா? காவல் திணை காவல் ஒருவருக்கு உள்ளே இருக்கிறார்கள். நீங்க ஒன்றைய தங்கை வள்ளி, இன்னொன்னு ஆளு கிள்ளி. தங்கச்சி பார்க்கணுமா இல்ல? அதுக்கு முன்னாடி ஆளை பாருங்க. கூட்டி கொண்டு விடு. 12 மணிக்கு மேல அந்த வேலை தான் பாக்குறேன். அழைத்து வாருமை. நீ வாடா டேய். சாமி என்ன துணிமணி இல்லாம இருக்காரு. ஐயோ கண்ணாடி நல்ல வேலை. இந்த அரக்கண்ணை வச்சுக்கிட்டு போய் படுத்துற பாடு. கண்ணாடி போட்டாதான் தெரியும். கண்ணு தெரியாது அந்த ஆளுக்கு. நல்ல வேலை. சரி ஏத்தாப்படி உட்காந்துருக்க வேட்டியை மடக்கிட்டு உட்காருங்க. ஆசையில பாத்திக்கிட்டு நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா போவாயி. ஆதரவு தேடி ஒரு நாத்து ஒண்ணு நட்டு வச்சேனா ஏனாயி. நானா பாடலையே நீரா பாட வச்சே. கட்டல நானா பாடலையே நீரா பாட வச்சே. ஆசை
மதியான வீட்டுல ஒண்ணு நட்டு வச்சவா பூமாயி கண்ணுதான் தூங்கவில்லை காரணம் தோணவில்லை பொன்னினி ஜாதி முல்ல பூமால ஆகவில்லை கண்ணிலே காத்தி காரணம் தான் வந்துதான் கூறவில்லை கூறப்பட்டு சீல நான் வாங்கி வருவீலே ஓடு வருமானி ரத கேளு நீ எனக்காக நீ அளவேனா கண்ணீர் பூவாயி ஆதரவு தேடி வச்சனா பூவாயி சொந்தமாய் பாடும் கிளி சோகமாய் போனதுன்னு உள்ளதால் நொந்து நொந்து வந்து உண்மையாய் ஆனதுன்னு கண்ணிலே நீர் காரணம் யார் வந்துதான் கூறவில்லை பட்ட மரம் போல நான் கேட்கும் வந்த வேலை என்ன சொல்லி பாட நீ சொல்லுறதை தொடராது அது இனிமேல் அது நான் தான் பூவாயி நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை சிந்தனை இல்லை காலிமிழால் வானில் வந்தால் உறங்கவில்லை நீ கண்டு கொண்ட நான் முதலாய் நான் உறங்கவில்லை நான் உறங்கவில்லை நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை சிந்தனை இல்லை நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். அப்படியா அழைத்து வாருங்கள் தயவு செய்து நாரதர் எங்க இருந்தாலும் விரைவாக காட்டுக்கு வருமாறு அனுப்பல இருக்கின்றோம். என்னது அது சீவாளி. சிவாலி என்ன சாமி வாங்க சாமி பெரிய சிம்ரன் நினைப்பு. அதானே தொப்புல காமிச்சுட்டே வருவாரு. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அடிக்கி விழலாமா பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமாமா பொம்பளைங்க ஆசைப்பட்டு வலிக்கு வரலாமாமா பொம்பளைங்க ஆசைப்பட்டு ஏய், நீ என்ன நோக்கத்தோட எந்திரிக்கிறேன்னு எனக்கு தெரியும். உட்கார். உன்னை என்னமோ சொன்னாரு யார பார்த்து என்ன நொறுக்கிடுவேன் நொறுக்குவேன். என்ன ஆச்சு ஏன் அப்படி கோபப்படுறீங்க என்ன பெரிய வார்த்தை சொல்லிவிட்டாரு இவரு. என்ன என்ன அப்படி நாரதர் வெளியே போனா நீ குண்டி கழுவி விட என்னது நான் போய் எடுத்துக்கு வாங்க பெண்மகளே பலர்கள் நீங்க தான் சாப்பிடல ஏன் இப்படி கத்துறீங்க சாமி சாப்பிட்டாரு உனக்கு. காளான் சாப்பிட்டுருக்காங்க நம்ம விட்டு அது இல்ல சாமி இப்ப இதான் சாப்பிடுறது. பேப்பர் ரம்மா சாப்பிடுறாரு. இல்லைங்க இல்ல சரி இருக்குது ஆடி பாடி ஒரு குலப்பங்கு ஆக அப்பேற்பட்ட வரவேற்பை கொடுத்த உமக்கு இறங்க பிடிச்சிக்கிட்டு எழுதுறியா இல்லங்க சட்டை மேல ஏறி இருக்கு 20 நாள் ஆச்சு. ஜோ பாடவா வேண்டாமா பண்ண நிலவே கைகை நதியே சொல்லிவிடவா நான் ஆம்பளையா? சரி அது அப்புறம் பாரு. அப்படி ஆடும் அம்மா
சித்திரை மாசம் வையாசியா இளவீனில் இது வைகாசி மாதம் இளங்காட்சி எங்கே போகிறாய் பூஞ்சோலை இது உன்னோடு வாழும் புரியாமல் என்னை பார்க்கிறாய் மூட்டம் வந்ததால் மழை தோட்டம் இசை மாறி போகுமோ தின்றலே தம்பி அண்ணா என்னை அழைத்த காரணம் என்னவோ? நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார். நாரத மகரிஷி நமது இடத்திற்கா? ஓம் நமச்சிவாய நமஹ. சித்தாண்டா செவனன். கத்தாதையா பாதி பேர் கிளம்பி போறாங்க. காஞ்சி பட்டுடுத்தி கஸ்தூரி பொட்டுமைத்து தேவதை போல் நீ நடந்து வர வேண்டும். கடல் வாசன் திருநாமம் புகழ் பாடும் தெய்வ அருள் தூது வரே வருகவே. திருவடிகள் சரணமாசி தருவே, திருவடிகள் சரணமாசி தருவே. Everybody